ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்பாதி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரஃபல்டு கோட் கம்ப்ளீஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. ரஃபல்டு கோட் வந்து பாதி தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ இது என்னடா அனிமல் பிரிண்ட் வச்ச ஒரு ஃபேப்ரிக்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபேப்ரிக் நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் ஃப்யூச்சரில் வந்து அப்கமிங்காக நிறைய கார்மெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்காக இப்போ நம்ம கோட் தைச்சிருக்கோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா ஓவர் பேட்ச்சு. இப்போ பேட்ச் ஒர்க்லேயே பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து கட் பேட்ச்சு, ஒன்று வந்து ஓவர் பேட்ச்சு. ஸோ கட் பேட்ச்னால் 2 ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா அது கட் பேட்ச்சு. இருக்கிற ஃபேப்ரிக் மேலேயே இன்னொரு ஃபேப்ரிக் ப்ளேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அது ஓவர் பேட்ச். ஸோ நான் வந்து இருக்கிற ஃபேப்ரிக் மேலேயே இதை வச்சு ஒரு ஓவர் பேட்ச் மாதிரி கீழே பார்டர் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இந்த எல்லோரும் கேட்டாங்க கிளாஸில் ஏன் வந்து ஃபுல்லாக பிளாக்காக எடுத்திருக்கேன்னு. பட் நான் அப்பயே டிசைட் பண்ணி வச்சுருந்தேன் அது கீழே வந்து இந்த அனிமல் பிரிண்ட் தான் கொடுத்து ஃபினிஷ் பண்ணணுன்ட்டு. பட் ஃபினிஷ் பண்ணணும் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளாஸில் எல்லோரும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு ஃபேப்ரிக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு யோசிச்சுக்கோங்க, அதோட டிசைன் இப்படி தான் இருக்கணும், அதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கணும்னு ரஃபாவது ஸ்கெட்ச் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஸ்கெட்சிங் தெரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு ரஃபாக அது இப்படி தான் வரணும், இந்தந்த ஃபேப்ரிக் இந்தந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு யோசிச்சு வைங்க. அப்போ தான் அதோட அவுட்புட் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி வரும். இல்லாட்டி வந்து எங்கேயாவது ஒரு கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அவுட்புட் போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து 3/4 ஸ்லீவ் எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்து பார்டர் கொடுத்துருந்தேன். அது ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் இல்லாமல் ஜார்ஜெட் மெட்டீரியல் எடுத்தனால செம்மையாக ஃப்ளோயியாக இருக்குது. இந்த மெட்டீரியலை ஒர்க் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் வந்து எனக்கு லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இப்போ வந்து இந்த மெட்டீரியல் எவ்வளோ வாட்டி கொடுத்தாலும் லைஃப் லாங் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை நான் ஃபர்தராக அப்கமிங் வீடியோஸ்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக அப்படியே காற்றுக்கு அப்படியே பறக்குது. ரஃபுல்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸும் நான் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் பண்ண முடியாது. ஏன்னா ஓவர்லாக் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் ஓவர்லாக்கே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய மிஷின்லேயே வந்துட்டு எஃப் மோடில் வச்சுட்டு ஜிக்ஸாக் ஸ்டிக்ஸே போட்டுட்டு நான் வந்து ஓவர்லாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபினிஷிங்கும் சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃபிட் செக் ஃபோட்டோ வந்து நாளைக்கு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்துச்சு என்னோடய கார்மெண்ட் அவுட்புட். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் பேட்ச் ஒர்க் கொடுத்துருந்தேன், பேக்கில் கொடுக்கல. அதுக்கப்புறம் கையில் கொடுத்துருந்தேன். ஸோ இது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா இதை எப்படி ஃபர்தராக பண்ணுறதுன்னு அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.